வணக்கம். இது எட்டி மரம் தெரியுதுங்களா? எட்டி மரம். இந்த எட்டிக்காய் என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிற நெகட்டி அதெல்லாம் எடுத்து போடும். இது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் இது இருக்குது பாருங்கள், கை கிட்டே இருக்குது பாருங்கள். மஞ்சள் குங்குமம் போட்டு சிகப்பு துணியில் அதை கட்டி, இது பைரவருக்கு கட்டி வாசப்படியில் தொங்க விடணும். இது என்ன விசேஷம், இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வீட்டில் கெட்ட சக்திங்களை சேர்க்காது. இது பைரவருக்கு உகந்தது. இது எங்கள் ஐயா சொல்லி கொடுத்தாரு. வேணா பலன் அடைஞ்சிருக்கிறேன், வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா போங்க, எனக்கு என்ன இருக்குது, டோன்ட் வரி. இது பைரவருக்கு உகந்தது எட்டிக்காய். அதே மாதிரி இந்த எட்டிக்காய் பயங்கரமான விஷம், குழந்தைங்கிட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, பயங்கர விஷம் இது. இதை வாசப்படியில் தொங்க விடணும். இதோட குச்சி, இந்த மரக்கலை இருக்குதுல்ல, இந்தமாதிரி குச்சி, அது மஞ்சள் பூசி வாசப்படியில் தொங்க விடலாம். இப்படி தொங்க விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கெட்ட தீய சக்தி வராது. ரெண்டாவது பார்த்தோன்னா, வீட்டில் இந்த சண்டை சச்சரவு, மன கஷ்டங்கள் அடிக்கடிக்கு வருதில்ல, அதெல்லாம் இல்லாத இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் எட்டிக்காய். இப்போ நான் எடுத்துன்னு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், புரியுதுங்களா? எனக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் எடுத்துன்னு போகிறதுக்கு வந்துருக்கிறேன். உங்களுக்கு எங்கன்னா தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம கஷ்டப்படணும், அப்போ தான் பணம்லாம் வரும். பணம்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாத, மன கஷ்டம் இல்லாத, எல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்கணும், நெகட்டிவ் இல்லாத பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும்னா இந்த காய் கட்டணும். சரி, ஜெய் ஜெய் காளிமா.